உயிர் உருவானது 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ப்ரீ கேம்பிரியன் காலம் என்று சொல்வார்கள். அப்பொழுதுதான் உயிர் உருவாகி இருக்கிறது. இந்த உயிர் மண்டலம் என்று அழைக்கலாம். விஞ்ஞானிகள் உயிர் மண்டலம் என்று அழைக்கிறார்கள். இயேசுநாதர் கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு என்று கூப்பிடுகிறார். ரெண்டும் ஒன்று தான். இயேசுநாதர் காட்டுகின்ற இறை அரசு இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. நட்சத்திரங்கள், சூரியன்கள், பிளானட்ஸ்கள், பூமிகள், சந்திரன்கள், நிலம், நீர், காற்று, உயிரின வகைகள், மனிதன் ஆல்சோ உள்ள இருக்கான், தனி கிடையாது, உள்ள. ஸோ எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா பயாட்டிக் அண்ட் அபயாட்டிக் உயிரினமும் உயிரற்றவையும் இன்க்ளூஷன். ஸோ ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம், த கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு. இயேசுநாதர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. எல்லாமே இறை அரசில் அவர் இன்க்ளூஷன் பண்ணுறார். நம்ம மதம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம், நம்ம மெம்பர்ஸை மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ரெலிஜன் சொல்வது செக்டேரியன் பண்ணிடுது, தனித்தனியாக பிரிச்சிடுறோம், மனித வாழ்க்கையை கூறு போடுகிறோம், கூறு போட்டு தனித்தனியாக நம்ம பிரிஞ்சு போகிறோம். ஆனால் இயேசுநாதர் ஒற்றுமைக்கு அழைக்கிறார், உறவுக்கு அழைக்கிறார். மதங்கள் கூறு போடுகின்றன, நீங்கள் செக்டேரியன்ஸில் போகாதீங்க, மதத்தில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மனித உறவில், இயற்கை உறவில் ஒன்றா வந்து சேர்ந்துருங்க, அதுதான் இறை அரசு. ஸோ கடவுள் அப்பொழுது மனிதனுக்கு மட்டும் கடவுள் அல்ல, படைப்பின் கடவுளாக மாறுகிறார், இறை அரசின் கடவுளாக மாறுகிறார். அப்பா ஒன்றுதான், பிள்ளைகள் தான் வேறு.